அமர்ந்து கொள்ளலாம். அநேகரை திருச்சபைக்குள்ள பார்க்க முடியல. வராதவர்களை குறித்து திருச்சபை அக்கறை உள்ளவர்களாய் நம்ம விசாரிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். உங்க திருச்சபைக்குள் வருகிற யாராய் இருந்தாலும் வரலன்னா அவங்க ஃபோன் பண்ணி ஏன் வரலன்னு தயவு செய்து விசாரிங்க. அதுதான் அன்பு, அதுதான் விசாரிப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு வேதத்துல நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனா சில வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். நிறைய வார்த்தைகள், நிறைய காரியங்களை நம்ம கேட்டிருக்கிறோம். சில வார்த்தைகளை மாத்திரம் கர்த்தருடைய நாமத்தை கண்டு என் உள்ளத்துல போட்டா, இங்க வந்துதான் இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு கொடுத்தா. நான் ஆயத்தம் பண்ணி வைத்தது ஒன்று, ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை போட்டதுனால அந்த வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாச வாக்குத்தத்தத்தின்படியே நம்முடைய துக்கத்தை எல்லாம் கர்த்தர் என்னவா மாற்றுகிறா? சொல்லுங்க, என்னவா மாற்றுகிறா? சந்தோஷமாய் மாற்றுவேன் கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஜனவரி மாதம் கொடுத்த வார்த்தையின்படியே உன்னோடு கொடுத்து நான் செய்யும் காரியம் அதையும் கர்த்தர் எல்லா விதத்திலும் கர்த்தர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்க. ஆவிக்குரிய திருடன் ஒருவன் இருக்கிறான். என்ன திருடன்? ஆவிக்குரிய திருடர். பூமியில திருடர்கள் இருக்கிறார்கள். அதே போல நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, தேவனுடைய காரியத்தை திருடுவதற்கு ஒரு திருடன் எப்போதுமே 24 hours என்ன பண்ணுகிறான்னா செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. அவனுக்கு பேர் தான் என்னது? சொல்லுங்க, அவனுக்கு பேர் தான் என்னது? சொல்லுங்க, அவனுக்கு பேர் என்னன்னு. நான் சொல்ற திருடனை பத்தி தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க, அவனுக்கு பேர் என்ன? இயேசுவின் பேரை பார்க்கிலும் அதிகமா நம்ம என்ன பண்ணுவோம்? அவன் பேரதை அதிகமா சொல்ற கிறிஸ்துவர்கள் இங்க இல்லைன்னு நினைக்கிறேன், வெளியில சொல்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஒரு திருடன் இருக்கிறான். அவனுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய பரிசுத்தத்தை திருடுவதோ, நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை திருடுவதோ, நம்ம ஜெப நேரங்களை திருடுவதோ, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்களுக்குள்ள போகாதபடி நம்மளை திசை திருப்பும்படியாக அநேக காரியங்களை செய்வதுதான் அந்த திருடனுடைய வேலையாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லும் போது எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யோவான் 9:10 ஒருத்தர் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க நல்ல கவனிங்க பார்க்கலாம். வேதத்துல ஒரே ஒருவனுக்கு மாத்திரம்தான் திருடன் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வேற யாருக்கு திருடன் என்கிற வேலையை கர்த்தர் என்ன பண்ணல? சொல்லுங்க. நீங்க நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா, என்னை வஞ்சித்து வைத்தார்கள் தான் சொல்லுவார் ஆண்டவர். ஆனா யாரையும் பார்த்து திருடன்னு சொன்னவன் வேதத்துல யாரையும் நீங்க பார்க்க முடியாது. என்னை வஞ்சித்தார்கள் தான் என்று சொல்லுவார ஒழிய யாரையும் திருடன் என்று சொன்னதே கிடையாது. ஆனா ஒரே ஒருவனுக்கு மாத்திரம்தான் அந்த பேர் கொடுக்கப்படுகிறது. அவன் சத்துருவாய் இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க பார்க்கலாம். அந்த வசனம் சொல்லப்படுகிறது, திருடவும் திருடன், அடுத்தது கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேற ஒருவருக்கும் வரான். நல்ல இந்த கவனிங்க பார்க்கலாம். திருடனுடைய முதல் வேலை என்ன தெரியுங்களா? திருடுவான். முதல்ல என்ன பண்ணுவான்? ஒரு திருடனுடைய ஒரு ஆரம்பத்தினுடைய செயல்பாடு என்னன்னா, முதல்ல திருடுவான். முதல்ல என்ன பண்ணுவான்? ரெண்டாவது அந்த வசனத்தை கவனிச்சு பாத்தீங்கன்னா, அடுத்தது கொலை செய்வான். அடுத்தது என்ன பண்ணுவான்? சொல்லுங்க, அடுத்து என்ன பண்ணுவான்? மூன்றாவது காரியம் அழிப்பான். மூன்றாவது காரியம் என்னது? சொல்லுங்க, மூன்றாவது என்னது? ஒரு திருடனுடைய ஆரம்ப செயல்பாடு நீங்க கவனிச்சீங்கன்னா, முதல்ல திருடுவான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க அந்த வசனம். ரெண்டாவது என்ன பண்ணுவான்? நிறைய நம்ம பேப்பர் நியூஸ் எல்லாம் பாக்குறோம், செய்தியில பாக்குறோம். என்ன பண்றான்? அந்த திருடனை பிடித்து விசாரிக்கும் போது சொல்றான், ஆரம்பத்துல நான் சின்ன சின்ன திருட்டு தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த திருட்டு என்ன ஆயிடுச்சுன்னா என்னை கொலை செய்யும்படியாய் கடந்து போச்சு. கொலை செய்த நான் என்ன பண்ணணும்னா, அடுத்தது நான் ஒரு வீட்டுக்குள்ள போனா அதை மொத்தமா அழித்து கொண்டு வருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சில செய்திகளை நான் வாசிச்ச பல ஆண்டுகளுக்கு முன்பாக, வடநாட்டில இருந்து வந்த திருடர்கள் என்ன செய்வாங்கன்னா, வீட்டை நோட்டமிட்டு என்ன செய்வாங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ள போகும்போது அந்த வீட்டுல இருக்கிற பொருட்களை திருடிட்டு அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒருத்தரை உயிரோடு வைக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் அழிச்சு போட்டுருவாங்க. அப்ப திருடனுடைய வேலை என்னது? முதல்ல திருட்டு,
கொள்ளை, அடுத்தது அழிவு, அடுத்தது என்னங்க? அழிவு. நல்ல கவனிக்க பார்க்கல. இந்த வருடத்துல அநேக நேரங்களில இப்பேற்பட்ட சம்பவங்கள் ஆவிக்குரிய ரீதியாக அநேகருடைய வாழ்க்கையில நடந்திருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில நடந்திருக்குது. அப்ப கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, திருடன் எப்ப திருட வருவான்? வேகமா சொல்லுங்க பார்க்கலாம். திருடன் எப்ப வந்து திருட வருவான் சொல்லுங்க? இரவு நேரங்கள், அப்புறம் சத்தமா ஆள் இல்லாத போது, அப்புறம் சொல்லுங்க. அப்புறம் முதல்ல ஒரு திருடன் ஒரு வீட்டுக்கு திருட போறானா முதல்ல என்ன பண்ணுவான்? முதல்ல என்ன பண்ணுவான்? ஏதாவது டீ விற்கிற மாதிரியோ, இல்ல ஏதோ பேப்பர் போடுற மாதிரியோ, ஏதாவது பெட்ஷீட் விற்கிற ஏதோ ரூபத்துல என்ன பண்ணுவான்? ஏதாவது வருவான். என்ன பண்ணுவான்? சும்மா வண்டி ரிப்பேர் ஆக நிறைய திருடனுக்கு நிறைய வழிகள் இருக்குது. இன்னொரு காரியத்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, திருட என்ன முக்கியமா பாப்பானா, அந்த வீடு பூட்டப்பட்டிருக்குதா? அந்த வீடு சொல்லுங்களா? அதுக்கு என்ன பாப்பான்? சுத்தி பாப்பான், 2-3 ரவுண்டு போவான், வருவான். அந்த வீட்டுல எப்போதுமே இருள் இருக்கும். என்ன இருக்கும்? இப்போ ஒரு வீட்டுல ஒரு ஆள் இல்லைன்னா அந்த வீடு எப்படி இருக்கும்? ஒரு வீடு இருளா இருக்கும். அப்ப நல்ல கவனிங்க பார்க்கலாம். அப்ப ஒரு வீட்டை ஒரு திருடன் திருட வேண்டும் என்று சொன்னா முதலாவது நோட்டம் பார்ப்பான். முதலாவது என்ன பண்ணுவான் சொல்லுங்க? என்ன பண்ணுவான்? முதலாவது நோட்டம் பார்ப்பான். ரெண்டாவது என்ன கவனிப்பான் பாத்தீங்கன்னா, அந்த வீடு பூட்டப்பட்டிருக்கிறதா அப்படின்னா நடமாட்டம் இல்லாத இடம். நடமாட்டம் இல்லாத இடம் அவன் பாப்பா. நடமாட்டம் ஏதாவது இருக்குதா? ரெண்டாவது பாப்பா, அந்த வீட்டுல ஆளே இல்லைன்னா அந்த வீடு எப்படி இருக்குன்னா குப்பையா இருக்கும். எப்படி இருக்கும்? வீடு கூட்டி இருக்க மாட்டாங்க, ஒரே குப்பையா இருக்கும். அந்த இடமே வேற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, இது உலக பிரகாரமான திருடனை குறித்து சொல்லப்பட்ட ஒரு காரியம். அதேதான் வேதமும் சொல்லுகிறது, பிசாசை குறித்து சொல்லுகிறது. அல்லேலூயா. அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவன் ஒரு திருடன். அவன் என்னது? அப்ப திருடனுக்கு முதல் வேலை என்னது? நோட்டமிடுறது. என்ன பண்றான்? நோட்டமிடுறான். என்ன நோட்டமிடுறான்? இதுங்க எப்படி இவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, இவங்க சரியா ஜெபிக்கிறாங்களா, இல்ல இவங்க தேவனோடு தான் இருக்கிறான். அவன் எப்படி பாக்குறான்னா, எப்படி பாக்குறானா, இவங்க தேவனோடு தான் இருக்கிறாங்களா, தேவனுடைய கட்டளையின்படி தான் வாழ்றாங்களா, இல்ல இந்த குடும்பம் எப்படி இருக்குது, இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு ஜெபம் இருக்கிறதா, இல்ல குடும்பமா இணைஞ்சு இவங்க என்ன பேசுறாங்க, என்ன பண்றாங்க, எதை குறித்து அதிகமா தியானம் பண்றாங்க, இந்த குடும்பத்து மேல தேவ மகிமை இருக்கிறதா, தேவ பாதுகாப்பு இருக்கிறதா, தேவ கிருபை இருக்கிறதா, எல்லாத்தையும் அவன் என்ன பண்றான்னா நோட்டம் இடுகிறான். என்ன பண்றான் சொல்லுங்க? என்ன பண்றான்? திருடன்ல பல விதங்கள் இருக்குது. என்ன இருக்குது? வீட்டுல வந்து திருடவனும் இருக்கிறான். சில நேரங்களில் நீங்க பேங்குக்கு போகும்போது நிறைய செய்தித்தாள்ல நீங்க வாசிக்கும் போது, பேங்க்ல இருந்து 1 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வரும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா, கீழே சில 100 ரூபாய போட்டுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க பணம் கீழே கிடக்குது. என்ன கிடக்குது? அது யார் பணம் கிடையாது, என் பணம் இல்லைன்னு எனக்கு தெரியும். இப்ப அந்த 100 ரூபாயை கீழே போட்ட உடனே எனக்கு இந்த 1 லட்சம் ரூபாய் மறந்துடுது. என்ன பண்ணுது? நான் பேங்க்ல எடுத்து அந்த பேங்க்ல வச்சு வண்டியில வச்ச பாத்தீங்களா, அந்த 1 லட்சம் ரூபாயை நான் மறந்துட்டு கிடக்கிற சில 100 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நான் என்ன பண்றேன், இந்த பக்கம் திரும்பும் போது அந்த பக்கம் 1 லட்சம் ரூபாயை பிடிங்கிட்டு ஓடின கதைகள் ஏராளம். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அப்ப திருடன் என்று சொன்னா, சில திருடன் நம்மளை திசை திருப்பி விட்டு நமக்குண்டான பொக்கிஷங்களை அவன் என்ன செய்வானா, கொள்ளையாடி கொண்டு போவான். அல்லேலூயா. இந்த வருட நிறைவான நாட்களுக்குள்ள வந்திருக்கிற அநேகரை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அநேகருடைய வாழ்க்கை சில 100களுக்காக நீங்க திசை திருப்பப்பட்டு பல லட்சங்கள், பல கோடிகள், பல ஆசீர்வாதத்தை பெற வேண்டிய நம்ம ஆசீர்வாதத்தை அவன் என்னன்னா பறிச்சு கொண்டு போய்விட்டான். அல்லேலூயா. நிறைய திசை திருப்பப்பட்ட ஜனங்கள் ஏராளமாய் இருக்கிறார்கள். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற காரியம் வேறு, ஆனா நீங்க பயணிக்கிற விதங்கள் எப்படி இருக்குதுன்னா வேறு விதமாய் இருக்கிறது. உலகத்துல சில ஆசைகளை காட்டி பரலோக பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய சந்ததிகள் பரலோகத்தின் பொக்கிஷத்தை பெறாதபடி உங்களுக்கு இல்லாத சில 100களை அவன் போட்டு என்ன பண்ணிட்டானா, உங்களை திசை திருப்பி பரலோகம் வைத்திருக்கிற அந்த விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்களை நீங்கள் பெறுவதற்கு பதிலாக இந்த வருடத்தின் நிறைவான நாட்களில அநேகருக்கு கர்த்தர் சொல்றாரு, திருட உங்களை திசை திருப்பி விட்டு இருக்கிறான். அல்லேலூயா.
நீங்க நான் பேசும்போது சில காரியங்கள் உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். நிறைய நேரங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, செபிக்க வேண்டிய நேரத்துல செபிக்கல, வேதங்களை வாசிக்க வேண்டிய நேரத்துல வாசிக்கல, அபிஷேகத்துல நிரம்ப வேண்டிய நேரத்துல நிரம்பல, தேவனை குறித்து பேச வேண்டிய நேரத்துல பேசல, தேவனை குறித்து சிந்திக்க வேண்டிய நேரத்துல சிந்திக்கல. எனக்கு சில நூறுகளை அவன் போட்டு இது உன்னுடையதா என்று சொல்லும் பொழுது என் கண்கள் உலகத்தின் பக்கம் திரும்பினதுனால விலை மதிக்க முடியாத அவருடைய வேலையை இன்னைக்கு அநேகர் செய்யல. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையை தயவு செய்து கூர்ந்து கவனிங்க, வாழ்க்கை கூர்ந்து கவனிங்க. வேத திட்டமா சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறொன்றுக்கு வரான். அல்லேலூயா. வேற ஒன்றுக்கு என்ன பண்ண மாட்டானா. ஆனா அடுத்த காரியத்தை அப்படி உள்ள போனீங்கன்னா, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணமும் படவும் வந்தேன். அல்லேலூயா. என்ன கர்த்தர் சொல்ல வர்றாருன்னா, நீ இந்த வருடத்துல நிறைய திசை திரும்பி இருக்கலாம். கர்த்தர் உன்னை சபைக்குள் கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உனக்கு கர்த்தர் வேதத்தை எழுதி கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. கர்த்தர் உன் மேல வைத்திருக்கிற அபிஷேகத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. கர்த்தர் திருச்சபையோடு இணைத்து எஸ்டாடி தரிசனங்களை குறித்து நீ அறிந்து கொள்ளும்படியான காரியங்களை வெளிப்படுத்துறது எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க கொஞ்சம் அப்படியே கூர்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்துல தேவனுக்குரிய காரியங்களுக்காக என் நேரம் அதிகமாய் செலவழிக்கப்பட்டதா, வேண்டாத காரியங்களுக்கு அதிகமாய் நேரம் செலவழிக்கப்பட்டதான்னு உங்களை நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா விட கிடைச்சிரும். அல்லேலூயா. யாருக்கு அதிக நேரம்? தேவனுக்கு அதிக நேரம் செலவழிச்சனா இல்ல என் பிரச்சனை, என் போராட்டம், என் விருப்பம், என் ஆசை, என்னுடைய காரியம் என்று சொல்லி அப்பேற்பட்ட காரியங்களுக்காக அதிக நேரத்தை செலவழிச்சனா நான் திசை திருப்பப்பட்டனா திருப்பப்படலாம் என்பது உங்களுக்கு பதில் வந்துடும். அல்லேலூயா. நம்ம எதுக்கு தான் அதிக நேரத்தை செலவழிச்சிருக்கிறோம்? வேகமா சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு தான் அதிக நேரத்தை செலவழிச்சிருக்கிறோம்? நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். என் பிரச்சனைய பேசி பேசி பேசிய இந்த வருஷத்துல 22ஆம் தேதிக்கு வந்துட்டோம். எத்தனாம் தேதிக்கு வந்துட்டோம்? இன்னும் எத்தனை நாள் தான் இருக்குது இந்த வருஷம் முடியறதுக்கு? எத்தனை நாள் தான் இருக்குது? ஒரு 9 நாள் தான் இருக்குது. இந்த வருஷத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாததுக்கு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு, தேவையில்லாததுக்கு சண்டை போட்டுக்கிட்டு, தேவையில்லாததுக்கு அழுது கொண்டு, தேவையில்லாததுக்கு போராடி கொண்டு, நீங்க கவனிச்சு பாருங்களேன். நிறைய நேரங்களில தேவையில்லாத பிரச்சனைக்கு சண்டை போட்டுட்டு நிறைய பேர் சாப்பிடாம இருந்த காலங்கள் இருக்குது. அல்லேலூயா. இருந்தீங்களா இல்லையா? நிறைய பேர் கணவனோடு சண்டை, மனைவியோடு சண்டை, சொந்த பந்தத்துக்கோட சண்டை, மனைவியோடு சண்டை, மாமனார் மாமியார் சொந்த பந்தம் எல்லாத்துக்கூட சண்டை போட்டுட்டு நிறைய நாள் என்ன பண்ணோம்? சாப்பிடாம, உங்களோட தான் பேசிட்டு இருக்கிறேன், சாப்பிடாம இருந்திருக்க. இன்னும் கூட சொல்ல போனா நிறைய நேரம் சில பிரச்சனை நிமித்தம், சில போராட்டத்தினால சாப்பிடாம இரவு நேரங்களில நிறைய நேரம் தூங்காம இருந்திருக்கிறேன். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், என்னைக்கு அது ஒரு பாரமுள்ள இருதயத்தோடு என் திருச்சபையில ஒரு எழுப்புதல், என் வாலிபர்கள் மத்தியில் ஒரு எழுப்புதல், என் சிறு பிள்ளைகளோடு மத்தியில் ஒரு எழுப்புதல், என் திருச்சபை விரிவாக்கமாகணும், என் தேசம் ரட்சிக்கப்படணும், என்னைக்காவது சொல்லாம உபவாசம் இருந்திருக்கிறோமா? இன்னும் கூட கொஞ்சம் புரியுற மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன். என்னைக்காவது இரவு நேரங்களில யாருமே சொல்லாம இரவு நேரங்களில ஒரு அழுத்தத்தின் நிமித்தம் தூங்காம கர்த்தருடைய சமூகத்துல எத்தனை பேர் விழித்திருந்தீங்க? ஆனா நான் முன்னாடி சொன்ன ரெண்டுமே நடந்தது. யாரு கூடயோ சண்டை போட்டுட்டு சாப்பிடாம போன காரியம், யாரு கூடயோ சண்டை போட்டுட்டு தூங்காம பல நேரம் இரவு நேரங்கள்ல விழிச்சு அப்படியே தனிமையில உட்காந்துக்கிட்டு, ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை, ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் எனக்கு இந்த காரியம், ஏன் எனக்கு இந்த நிறைய கேட்ட ஜனங்கள் திருச்சபைக்குள்ள இருக்கிறீங்க. உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ திசை திருப்பப்பட்டிருக்கிற. திருடன் உன்னை என்ன பண்ணிட்டானா, சில வேண்டாத காரியங்களை உனக்குள்ள போட்டு உன்னை திசை திருப்பி விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. விலை மதிக்க முடியாத வேலையை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம். அல்லேலூயா. எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? விலை மதிக்க முடியாத வேலையை செய்ய நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தினால் கொடுக்கப்படாத வேலையை பரலோக நமக்கு கொடுத்து நம்மளை பரலோக வேலை செய்யும்படியாக அநேகரை கர்த்தர் திருச்சபைக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப திருடனுடைய வேலை என்னன்னா, அநேகரை திசை திருப்பிட்டான்.
அநேகர் என்ன பண்ணிட்டா, நீங்க சைலண்டா இருக்கிறத பார்த்தா நான் இன்னும் அதிகமா பேசணும் போல இருக்குது. சைலண்டா இருக்கிறத பார்த்தா எப்படி இருக்குது, இன்னும் அதிகமா பேசணும் போல இருக்குது. தயவு செய்து கொஞ்சம் அப்படியே கவனிங்க பார்க்கலாம், கொஞ்சம் கவனிங்க. எனக்கு நிறைய ஆவியானவர் உள்ள போட்டு நிறைய வார்த்தைகளை கொடுத்து கொண்டு இருக்க. நீ நான் ஒரு சிலரை பார்த்து சொல்றாரு, நீ ஜெபித்த நேரத்தை விட நீ வாக்குவாதம் பண்ணின நேரம் தான் அதிகங்கிறாரு சிலருக்கு. எனக்கு தெரியாது, ஆனா சொல்றாரு, நீ வாக்குவாதம் பண்ணி, நீ போராடி, நீ எப்படி சொல்றது, நீ கர்த்தருக்காக பேசின வார்த்தையை விட நீ உனக்காக வாதாடி பேசின நாட்கள் தான் இந்த வருடத்துல நிறைய நின்றுட்டு இருக்குதாமா. என்ன பண்ணிட்டு இருக்குது, எங்க நின்றுட்டு இருக்குதாமா? உன் வாக்குவாதமும் உன் பேச்சும் உன்னோட வீணான ஜெபம் மேல எழும்புல. அநேகருக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் ஜெபத்தின் அளவை விட உன்னுடைய போராட்டத்தின், உன் மாம்சத்துக்கு உரிய காரியங்களுக்காக நீ போராடின காரியம்தான் அதிகமா நின்று கொண்டிருக்கிறது. அப்ப திருடன் என்ன பண்ணிட்டானா, அந்த சத்துரு உன்னை திசை திருப்பி வைத்திருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தை வரும்போது மனம் திரும்பணும். வார்த்தை வரும்போது சொல்லுங்க, வார்த்தை வரும்போது ஆண்டவர் இந்த மாசமே சொல்லிட்டாரு, உன் துக்கம் சந்தோஷமா மாறும். நான் சொல்றேன், எப்ப சந்தோஷம் அதிகமாகுனா, நான் தேவ சமூகத்துல வார்த்தை வரும்போது மனம் திரும்பும் போது என் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுகிறா, சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுகிறா. நான் திசை திரும்பி இருக்கிறேன்னு எனக்கு ஒருத்தர் சொன்னாதான் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சில குடிகாரங்களாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, போக வேண்டிய வீட்டுக்கு போவதற்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க, என்ன பண்ணுவாங்க, வேற வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவாங்க. நான் நிறைய பார்த்துருக்கிறேன், சின்ன வயசு நாட்களில் நிறைய பார்த்துருக்கிறேன். என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீடு ஒரு பக்கம் இருக்கும், இவங்க என்ன போயிடுவாங்க, வேற வீட்டை கதவை தட்டி உதவாங்க நாட்கள்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க பார்க்கலாம். இப்ப திசை மாறினு அந்த குடிகாரனுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், ஒருத்தர் சொல்லணும், இது உன் வீடு இல்லை, இது உன் இடம் கிடையாது, உன் வீடு 3வது தெருவுல 32வது நம்பர் தான் உன் வீடு. அல்லேலூயா. அப்ப பிசாசு சிலர் என்ன பண்ணிட்டானா, உலக போதையில வேற பக்கம் தள்ளி வச்சுட்டான். இப்ப ஆவியானவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்னா, இது இடம் கிடையாது, நீ வர வேண்டிய இடம் இங்க இருக்குது. அல்லேலூயா. நீ உன் வீடு இங்கதான் இருக்குது, உன் செயல்பாடு இங்கதான் இருக்கணும், உனக்குரியதெல்லாம் இங்கதான் இருக்குது. அல்லேலூயா. அப்ப நிறைய பேத்துக்கு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, உலக போதை. என்ன போதை சொல்லுங்க, என்ன போதை? சில பேர் பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க்கு போய் தான் போதை ஆவாங்க. இது மாம்ச ரீதியான போதை. இது என்ன, இந்த திருடன் என்ன பண்ணுவானா, சில நேரத்துல திசை திருப்பி நம்மளை வேறு பக்கமாய் பயணிக்கும்படியாய் அனுப்பிச்சிருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க உங்களை நான் பார்த்து கேட்கிறேன், இந்த வருடத்தை எவ்வளவு வைராக்கியமா ஆரம்பிச்சீங்க, எவ்வளோ வைராக்கியத்தோடு கர்த்தருக்காக நான் இதை செய்யணும் அதை செய்யணும்னு எவ்வளோ பிளான் பண்ணீங்க. எல்லாத்தையும் செஞ்சிட்டீங்களா? என்ன கவனிங்க பார்க்கலாம். பிளான் பண்ணீங்களா இல்லையா? இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது குடும்பத்தோடு உட்காந்து பேசின நாட்களும் உண்டு, அதுக்கப்புறம் திருச்சபையில முடிவெடுத்த ஆட்களும் உண்டு. அடுத்தது நம்ம இப்படிதான் பிளான் பண்ணி, இப்படிதான் செய்யணும், இப்படிதான் ஜெபிக்கணும், இதெல்லாம் நம்ம ஜெப நேரம், இதெல்லாம் வேத வாசிப்பு, சபையோடு இணைந்து ஊழியக்காரர்களோடு இணைந்து நம்ம இதெல்லாம் செய்யணும். நம்ம சும்மா இருக்க கூடாதுமா. என்னம்மா? சும்மா இருக்க கூடாதுமா. ஆமா ஐயா, நம்மளும் சும்மா இருக்க கூடாதுயா, எதையாவது கர்த்தருக்கு செய்யணும். அல்லேலூயா. ஆனா இப்ப எப்படி இருக்கிறோம்? வருஷம் முடிய போகுது, எப்படி இருக்கிறோம்? அந்த வேகமெல்லாம் குறைஞ்சி, அந்த வைராக்கியம் எல்லாம் குறைஞ்சி, அந்த ஆசையெல்லாம் குறைஞ்சி, அந்த விருப்பம் எல்லாம் குறைஞ்சி, இப்ப எப்படி ஆச்சுன்னா, ஏதோ 3 வேளை சாப்பிட்டுட்டு ஏதோ சபைக்கு போறோமா, ஏதோ வர்றமான்னு இருக்கணும். ஏதோ சபைக்கு போறோமா. எங்கிருந்து இந்த எண்ணம் வந்துச்சுன்னா, பிசாசானவன் திருட என்ன பண்ணிட்டானா, சில காரியத்தை உங்களுக்குள்ள போட்டு உங்களை திசை திருப்பி விட்டான். அல்லேலூயா. இந்த திருடனை நீங்க சாதாரணமா விட்டுட்டீங்கன்னா, அடுத்தது அவன் என்ன பண்ணுவானா, கொல்ல தொடங்குவான். அடுத்தது அவன் என்ன பண்ணுவானா, அழிக்க தொடங்குவான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க திருடனை சாதாரணமா விட்டுட்டீங்கன்னா, அடுத்தது அவன் வேலை கொல்லவும் அழிக்கவும் தொடங்கிடுவான். ஆனா கர்த்தர் இந்த நாள்ல ஒரு எச்சரிக்கையா சொல்லுகிறாரு, திசை திரும்பின நீ மறுபடியும் இடத்துக்கு வா.
திசை திருப்பப்பட்ட நீ மறுபடியும் இடத்துக்கு வா. உனக்காக நான் பொக்கிஷங்களை வைத்திருக்கிறேன், உனக்கான மகிமையை நான் வைத்திருக்கிறேன். வேறு நினைவோடு சபைக்குள்ள யார் இருந்தாலும் கர்த்தர் இந்த நாள்ல சொல்றாரு, நீ திரும்பி வா, என்னிடத்துக்கு நீ திரும்பி வா. உனக்கு நான் என்ன பண்ண போறேன்னா பரிபூரணத்தை உண்டாக்க போகிறேன். உனக்குள்ள நான் ஒரு பரிபூரணத்தை வைக்க போகிறேன். உனக்குள்ள ஒரு நன்மையை வைக்க போறேன். எனக்குரிய காரியங்களை நான் உனக்குள்ள வைத்து ஆனே கர்த்தர் என்பதை அநேகர் அறியும்படியான காரியங்களை ஒன்ன கொண்டு நான் செய்ய வைக்க போறேன். கையை தட்டி தேவ நாமத்தை, ஐயா தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கைகளை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது நம்ம அப்படியே கீழ்ப்படியணும். அல்லேலூயா. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இல்ல ஐயா நான் திசை மாறல, நான் கரெக்டா தான் போயிட்டு இருக்கிறேன். நான் எந்த மாதமும் திசை மாறல, எல்லா மாதமும் நான் கரெக்டா தான் போயிட்டு இருக்கிறேன். யாராவது சொல்ல முடியுமா? நம்ம உங்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன். யாராவது சொல்ல முடியுமா நான் திசையே மாறல, நான் நேரா தான் போறேன், நான் பேசின வார்த்தைகள் எல்லாம் தேவனுக்குரியது, என் செயல்பாடு எல்லாம் தேவனுக்குரியது, ஜெபம் தான் அதிகமா இருக்கும் அப்படின்னு யாராவது நம்ம சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஜெபந்தான் மேல இருக்கணும், மற்றவைகள் எல்லாம் கீழே இருக்கணும். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சிலரை பார்த்து சொல்றாரு, உன் ஜெபத்தை காட்டிலும் இன்னும் கூட கொஞ்சம் டீப்பா ஆண்டவர் சொல்ல விரும்பினா, உன்னுடைய திமிரும் உன்னுடைய வைராக்கியமும் உன்னுடைய கோபமும் உன்னுடைய ஆணவமும் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். சில காரியத்தை நான் சொல்ல முடியாததுனால நான் அதை ஸ்டாப் பண்றேன். இவைகள் எல்லாம் மேலோங்கி நிக்குது. தயவு செய்து ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் அர்ப்பணிச்சிருங்க. யார் யார் இப்படி இருக்கிறீங்களோ தயவு செய்து சொல்றேன், எல்லாரும் இந்த கடைசி இந்த 51வது வாரம் எல்லாருமே தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கணும். நம்ம ஆணவப்படுகிறவர்கள் அல்ல, நம்ம அழுது செபிக்க வேண்டிய சந்ததி. அழுது நம்ம திமுறா நிக்கணும்னா எங்க தெரியுங்களா நிக்கணும்? விசுவாசத்துல திமுறா நிக்கணும். சொந்த குடும்பத்துல உறவினர் மத்தியில, சில பேர் திருச்சபையின் மத்தியில, தயவு செய்து சொல்ற அந்த திமுரு நம்ம பிசாசு கிட்ட மாத்திரம் தான் இருக்கு. நிக்கணும். ஏன் தேவ எனக்காக யாவையும் செய்வாரு, பொல்லாத சத்துருவே உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த திமுரு அங்கதான் காட்டணும். ஆனா குடும்பத்திலையும் இன்னைக்கு சொந்த பந்தங்கள் மத்தியிலும் திருச்சபையிலையும் சில நேரங்களில் இப்பேற்பட்ட காரியங்களை செய்யும் போது கர்த்தர் சொல்ற, இதுதான் மேலோங்கி இருக்குதுப்பா, உன் ஜனங்களுக்கு சொல்லு. சிலருக்கு ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் நீ சொல்லு, இதுதான் மேலோங்கி இருக்கிறது, இதுதான் மேலோங்கி நிக்குது. வேணா தயவு செய்து சொல்ற, அந்த திருடனுடைய வேலை உங்களை திசை திருப்புவது, தேவனுடைய வேலை உங்களுக்கு பரிபூர்ணத்தை உண்டாக்குவது. தேவனுடைய வேலை அங்க அழகா சொல்றாரு, நானும் அவைகளுக்கு ஜீவனை உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் நான் வந்தேன். ஒருவன் நம்மளை அழிக்க காத்து கொண்டிருக்கிறான், நம்மளை ஒருவன் கொல்ல காத்து கொண்டிருக்கிறார். ஒருவன் அநேகரை திசை திருப்பி விட்டு தேவனுக்குரிய காரியங்களை செய்யாதபடி, தேவனுக்கு இல்லாத காரியங்களை செய்யும்படி இன்னைக்கு அநேகர் எழும்பி நின்று கொண்டிருக்கிற காரியத்தை தேவன் இந்த நாள் திட்டமா சொல்றாரு, எல்லாத்தையும் விற்று, எல்லாத்தையும் நீ விற்று, எல்லாத்தையும் நீ விற்று, நீ பரிபூர்ணப்பட வேண்டிய மகன். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கையை பிடிச்சி சொல்லுங்க, வேண்டாதவைகள்லாம் விட்டுட்டு நாம் திசை மாறி இருப்போம் என்று சொன்னால் மறுபடி சிலுவையின் அண்டைக்கு வருவோம். சொல்லுங்க, சிலுவையின் அண்டைக்கு வருவோம். சிலுவை அண்டைக்கு நீங்க வரும்போதுதான் ஒரு பரிபூர்ணத்தை கர்த்தர் கொடுக்க போகிறா. சொல்லுங்க, பரிபூர்ணத்தை கர்த்தர் கொடுக்க போகிறா. நீங்க நினைக்காத காரியங்களை, நீங்க எதிர்பார்க்காத காரியங்களை, நீங்க ஜெபித்த ஜெபங்களையும் பரிபூர்ணத்துக்குள்ள கர்த்தர் நடத்த போகிறா. அவர் பரிபூர்ணப்படுத்தும்படியாக இந்த நாட்கள் உங்கள் மத்தியில பேசிக் கொண்டிருக்கிறார். வேண்டாதவைகளை விட்டு விட்டு ஏவன் பக்கம் வாங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறா, உங்களை தலை நிமிர பண்ண போகிறார், உங்களை எல்லா விதத்திலும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். திடன் கொள்ளுங்க, பலன் கொள்ளுங்க, கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்கன்னு சொல்லி எல்லா கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க. பார்க்கலாம், எல்லா கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க, நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும். நன்மையான காரியம், திசை மாற வேண்டாம். என்னுடைய வேலை என்ன? கர்த்தரை ஆராதிச்சு செபித்து கர்த்தர் நம்முடைய இருதயத்துல போடுகிற காரியத்தை செய்து வாழ்வதுதான் நம்முடைய வாழ்க்கை. அல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன், இந்த உலகத்திலேயே நான் தேவனை, என்னுடைய ஞானத்துல சொல்ற முழுமையை நான் தேவனை அறிந்தவன் அல்ல.
என்னுடைய ஞானத்துல நான் அவரை பார்த்த விதங்களை சொல்றேன். இந்த உலகத்திலேயே நம்ம தாய் தகப்பனை விட, நம்ம கணவன் மனைவி பிள்ளைகளை விட நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஒருவர் இயேசு மாத்திரம்தான். அல்லேலூயா. நான் நிறைய முறை அதை சொல்லி இருக்கிறேன். ஏன்னா எல்லாரும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் தூங்கினா கூட அவர் என்னை தூங்காம இந்த வருடம் முழுவதும் கத்தர் காத்து இருக்கிறார். என் போக்குவரத்துல நிறைய காரியங்கள், நிறைய நேரங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய நேரங்கள் வாகனத்துல போகும்போது வரும்போது நிறைய சூழ்நிலைகள் மத்தியிலோ கத்தர் கூட இருந்து நம்மளை அழகாய் நடத்திக்கிட்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான்லாம் சொல்லணும்னா நிறைய காரியங்களை சொல்ல. நிறைய முறை வாகனத்துல போகும்போது தூங்கி இருக்கிறேன். நான் 2 வீலர்லையும் தூங்கி இருக்கிறேன், 4 வீலர்லையும் தூங்கி இருக்கிறேன். சில நேரங்கள் ஊழியங்கள் அதிகமா இருக்கும் போது ஓய்வு இல்லாம சில நேரங்கள் போகும்போது 2 இடத்துலயும் நான் தூங்கி இருக்கிறேன். அல்லேலூயா. ஆனா நான் நல்லா இருக்கணும், எனக்கு எந்த சேதமும் வரக்கூடாதுன்னா சில நேரங்களில நேரம் கிடைக்கும் போது தூங்காம வேற காரியத்தை செஞ்சுட்டு வண்டியில தூங்கினா விட்டுருவாரு. ஆனா அப்படி கிடையாது. எனக்கு எல்லா நேரங்களும் கர்த்தருக்காக நம்ம கொடுத்து அப்படியே செயல்பட்டு இருக்கும் போது ஆண்டவர் அப்படியே கூட இருந்து அப்படியே தட்டி எழுப்பின நாட்கள் ஏராளம் உண்டு. அல்லேலூயா. என் கூட யாருமே இல்லை, நல்ல கவனிங்க பார்க்கலாம். ஏன்னா எல்லாரும் எல்லா நேரங்களும் என் கூட வர முடியாது. உங்களுக்கு அதே தான் சொல்றேன், எல்லா நேரங்களும் எல்லாரும் கூட வர முடியாது. ஆனா அவர் மாத்திரம்தான் எப்போது நம்ம கூட வருகிறவர். அல்லேலூயா. அதனாலதான் நான் சொன்னேன், எல்லாரை விடவும் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது யாருதான்? இயேசு மாத்திரம் தாங்க. இயேசு மாத்திரம். அவருடைய அன்பை நீங்க உணர்ந்துகிட்டீங்கனாலே போதும். நம்ம வேறு பகுதிக்கு திரும்ப மாட்டோம். திருடன் சில நேரங்களில் நம்மளை திசை திருப்பும்படியா சில காரியங்களை போட்டு என்ன பண்ணுவானா, நம்மளை திசை திருப்பிடுவான். அநேகர் திசை திருப்பப்பட்டிருக்கிறதுனால ஆண்டவர் சொல்றாரு, நீ மறுபடியும் என்னிடத்துக்கு வா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம அவரிடத்துக்கு வரும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கு என்ன செய்யறாருன்னா திரும்ப தருகிறார். எல்லாத்தையும் நமக்காக அவர் திரும்ப தருகிற தேவனாய் இருக்கிறார். சில வசனங்களை அப்படியே வாசிச்சு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க திசை மாற்றினபடினா உங்க வாழ்க்கையில இழந்த சில காரியங்களை நான் வேகமாய் சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். 1 சாமுவேல் 30:19 அப்படியே வாசிங்க பார்க்கலாம். இன்னும் ஒருவர் எரேமியா 30:17 எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். அடுத்தது இன்னொருவர் யோபு 42:10 எடுத்துக்கங்க. இன்னொருத்தர் சங்கீதம் 51:2 அப்படியே எடுத்து 51:12 அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க. இதுல இருந்து வேகமா சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 30:19 வாசிங்க. வாசிங்க, சத்தமா வாசிங்க. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறிதையிலும் பெரிதாயிலும் குமாரரிலும் குமார்த்திகள் ஒன்று குறைவுபடாமல் சொல்லுங்க, எல்லாவற்றையும் சொல்லுங்க. அந்த வசனத்தை நோட் பண்ணுங்க பார்க்கல. எல்லாவற்றையும் தாவீது என்ன பண்ணினானாமா? சொல்லுங்க, தாவீது என்ன பண்ணினானாமா? திருப்பி கொண்ட. இந்த சம்பவத்தை நீங்கள் அப்படியே கவனிச்சு பார்த்தீங்க என்று சொன்னா, தாவீது என்ன செய்தான் என்று சொன்னா, இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தம் பண்ணும்படியாக புறப்பட்டு போகிறான். அல்லேலூயா. என்ன பண்றாங்க? இஸ்ரவேலுக்கு விரோதமா அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், யுத்தம் பண்ணும்படியாக பெலிஸ்தர்களோடு சேர்ந்து என்ன பண்றான்? யுத்தம் பண்ண என்ன பண்றாங்க? போறான். சில காரியங்களை செய்வதற்காக போகிறான். அப்போ ஒரு சம்பவம் என்ன நடக்குது என்று சொன்னா, தாவீதினுடைய குடும்பங்கள் என்ன பண்ணப்பட்டது? மொத்த குடும்பமாக என்ன ஆகப்பட்டுச்சு என்று சொன்னா, கொள்ளையாடி கொண்டு போனார். சில வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். 29 வாசிங்க பார்க்கலாம். 8ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். தாவீது இல்ல 29:8 வாசிங்க. 29:8 வாசிங்க. 1 சாமுவேல் 29:8. தாவீது ஆகீசை நோக்கி, நான் செய்தது என்ன? சத்துருக்களோடு யுத்தம் பண்ணாதபடிக்கு. அவன் சொல்றதை கவனிச்சு பாருங்க. இப்ப என்ன சொல்றானா, தாவீது ஆகீசை நோக்கி, நான் செய்தது என்ன? நான் ராஜாவாகிய என் ஆண்டவருடைய சத்துருக்களோடு யுத்தம் பண்ணும்படிக்கு நான் உம்மிடத்தில் வந்த நாள் முதற்கொண்டு இன்றைய வரைக்கும் அடியானில் கண்டுபிடித்தது என்ன? அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கோடு யுத்தம் பண்ணும்படியாய் போகும்படியாக அவங்க எல்லாம் போகும்போது தாவீது இப்ப என்ன பண்றான்னா ஒளிந்து கொண்டு இருக்கிறான்.
இப்ப பெலிஸ்தருக்கு சவுலுக்கு பயந்து அவன் ஒளிந்து கொண்டு இருக்கிறான். அப்போ ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குது என்று சொன்னா, அவன் பெலிஸ்தருடைய தேசங்கள்ல குடியிருக்கும் பொழுது இப்ப பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமா போகிறாங்க. போகும்போது என்ன நடக்குதுன்னா, நானும் வரேன்னு சொல்றான். என்ன வரேன்னு சொல்றான்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாக தாவீது என்ன பண்றான்னா, யுத்தம் பண்ணும்படியாய் அங்க ஒரு காரியத்துக்காக புறப்பட்டு போகிறான். அல்லேலூயா. அப்ப ஆகிஸ் என்ன சொல்லிட்டானா, பெலிஸ்தர் என்ன சொல்லிட்டானா, தாவீது வர வேண்டாம். தாவீது என்ன பண்ண வேண்டாம்? நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாவீது எப்படி திசை மாற்றப்பட்டான்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, பார்க்கலாம். இஸ்ரவேலரோடு தாவீது யுத்தம் பண்ணும்படியாக அவன் கடந்து போக எத்தனிக்கும் போது ஆகிஸ் சொல்லிட்டா, நீ வராத. அல்லேலூயா. இந்த சூழ்நிலையில தான் அங்க என்ன நடக்குது என்று சொன்னா, இந்த பக்கம் போன உடனே சிக்லாக்கு 30:1 வாசிங்கன்னா, தாவீது அவன் மனுஷன 3ஆம் நாளிலே சிக்லாக்கு வந்து சேர்வதற்குள்ள அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலோ சிக்லால் மேலே விழுந்து சிக்லாவை கொள்ளையடித்து அதை அக்கினியால், நல்லா கவனிக்க பார்க்கணும், தாவீதை திசை திருப்பி கவனிக்கணும். தாவீதை சத்துரு திசை திருப்பி போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு என்று சொன்னா, அவன் குடும்பங்களை முழுவதும் கொள்ளையடித்து போகும்படியாக அமலேக்கர் எழும்பி வருகிறார்கள். அல்லேலூயா. அந்த வசனங்கள் சொல்றதை கவனிச்சு பாருங்க. என்னாச்சு என்று சொன்னா, சிக்லாக்கில் மேல் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்தார்கள். அப்ப சத்துருடைய வேலை என்னது? முதல்ல திருடுறான், அடுத்தது கொள்ளையடிச்சு என்ன பண்றான்னா அதை அழிக்கிறான். அது என்ன பண்றாங்க? அதெல்லாம் அழிக்கிறான். ஏன் அப்படின்னா, தாவீது திசை மாற்றி போனதுனால, சில வேண்டாத காரியங்களோடு சில வேண்டாத மனிதர்களோடு அவன் நட்பு வைத்ததுனால அவனுக்கு என்ன நடந்தது என்று சொன்னால், அவன் திசை மாற்றப்பட்டான். அல்லேலூயா. எல்லாம் வந்து பார்க்கிறாங்க, குடும்பம் இல்ல, பிள்ளைகள் இல்ல, யாருமே இல்ல, எல்லாரும் சிறைபிடிக்கப்பட்டார்கள். அவன் தேசமே சுட்டரிக்கப்பட்டிருக்குது. அவன் வாழ்ந்திருக்க அந்த சிக்லாக் எல்லாமே சுட்டரிக்க போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் வந்து அழுகிறார்கள், எல்லாரும் வந்து அழுகிறார்கள். என்ன செய்ய முடியும் என்று சொல்லி எல்லாம் அழுது கொண்டு நிற்கிறார்கள். அல்லேலூயா. இப்ப எல்லா ஜனங்களும் தாவீதுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். எழும்பி தாவீதை கல்லெறிந்து கொல்லும்படியாக எல்லாம் நின்று கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்ப தாவீது ஒரு காரியத்தை செய்யறான். என்ன செய்யறான் என்று சொன்னா, தேவ சமூகத்துக்கு வருகிறான். தேவ சமூகத்துக்கு என்ன பண்றாங்க? வருகிறான். 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகள் நிமித்தம் மனே கிளேசம் உணர்ந்தனால அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. இப்ப அவன் என்ன செய்யறானா, அவன் செய்த காரியங்களை கவனிச்சு பாருங்க. பெலிஸ்தரோடு சேர்ந்து யுத்தம் பண்ணும்படியாய் புறப்படுகிறான். பெலிஸ்தரை அழிக்கும்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது இப்ப பெலிஸ்தரோடு இணைந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும்படியாய் புறப்பட ஆயத்தமாய் இருக்கிறான். அல்லேலூயா. அவன் திசை மாற்றப்பட்டு போனான். அவன் திசை மாறி போகிற அந்த சூழ்நிலையில இந்த பகுதியில சத்துரு என்ன பண்ணினானா, அவன் குடும்பங்கள் எல்லாத்தையும் கொள்ளையாடி கொண்டு போய்விட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்ல வர்றாரு என்று சொன்னா, சில நேரங்களில் நீங்க திசை மாறி போகும்போது இப்பேற்பட்ட சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கலாம். உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள், உங்களுக்கு வர வேண்டிய மேன்மைகள், உயர்வுகள், சில நேரங்கள் அந்த வசனங்களை வாசி பார்த்தீங்கன்னா, குமாரரும் குமாரத்திகளும், என்னது? குமாரரும் குமாரத்திகள். சில நேரங்களில் உங்க பிள்ளைகள், உங்க குமாரர், உங்கள் குமாரத்திகள் சில நேரங்களில உங்க குடும்பங்களோடு உங்களோடு தேவனோடு இணைந்து செயல்பட வேண்டிய உங்க குமாரர்களும் உங்க குமார்த்திகளையும் சில அமலேக்கியர்கள் இந்த வருடத்துல பிடித்து கொண்டு போயிருந்தாலும், கர்த்தர் இந்த நாள்ல நிறைவான இந்த நாட்களில அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, நீ தேவனுக்குள் உன்னை திடப்படுத்திக் கொள்வாய் என்று சொன்னா, இழந்தது எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாளில உங்களுக்காய் திருப்பி கொடுக்கும்படியாக ஆயத்தத்தோடு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எல்லா கொள்ளையாடி போனாலும் கர்த்தர் எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. இப்ப தாவீது என்ன கேட்கிறான்? 8ஆம் வசனம் சொல்கிறது, தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். என்ன பண்றான்? ஜெபிக்கிறான். இப்ப என்ன பண்றான்னா, தாவீது ஜெபிக்க தொடங்குறான். நான் வழி மாறி போனது உண்மைதான், இப்ப நான் என்ன பண்ணணும்? அது எல்லாத்தையும் நான் திருப்பி கொள்ள முடியுமா? அவன் கேட்கிற பிறகு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா,
அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். நல்ல கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துக பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி மகிமைப்படுத்துக பார்க்கலாம். திசை மாறி போன தாவீது இப்ப மறுபடி தேவ சமூகத்துல வந்து சொல்றான், எல்லாமே கொள்ளையாடி கொண்டு போனது என் குமாரர்கள், என் குமாரத்திகள், என் குடும்பம் எல்லாம் கொள்ளையாடி போய் விட்டது. இப்பொழுது எல்லாம் எனக்கு விரோதமாய் இருக்கிறது. இப்ப நான் என்ன செய்ய, அதை திருப்பி கொள்ளலாமா என்று கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, நீ போ, சகலத்தை நீ திருப்பி கொள்வா. நீ சகலத்தை திருப்பி கொள்ள போற. உடனே தாவீது புறப்பட்டு போறான். அதை தான் இங்க வாசிச்ச 19 வசனத்துல வாசிச்ச. இப்ப என்ன பண்றான்னா, அவன் போகிறா. அவர்கள் 19 வசனத்தை மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். 30-19. கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் நல்லா கவனிக்க பார்க்கணும். நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை கொஞ்சம் நீங்க கவனிச்சு பார்க்கணும். எல்லாமே கொள்ளையாடி போயிட்டாங்க, எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனா வசனம் சொல்கிறது, அந்த வசனம் அழகா ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு. ஒரு நம்ம இந்த வருஷத்துல நீங்க எதை எதை இழந்தீங்கன்னு திசை மாறி போய் எதை எதை இழந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் இந்த நாள்ல நிறைவான ஒரு பரிபூரணத்தை உண்டாக்குற தேவ சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நீங்க மறுபடியும் தேவ சமூகத்துக்கு வந்து நான் என்ன செய்யணும்னு நீங்க கேட்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் அங்க திட்டமா சொல்லுகிறாரு, சிறிதாயினோ, அல்லேலூயா, சிறிதாயினோ பெரிதாயிலோ குமாரரிலோ குமாரத்திகளிலோ ஒன்று குறைவுபடாம எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்ட நல்ல பலமா அரங்களை தட்டி தேவ நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துக பார்க்கலாம். சில வேண்டாத காரியங்களுக்கு ஆசைப்பட்டு இசை மாறி நீங்க போயிருக்கலாம். இருடன் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான என்று வேற ஒன்றுக்காக வர மாட்டான். ஆனா கர்த்தர் சொல்ற, நான் உனக்கு பரிபூர்ணத்தை கொடுக்கிறேன், நான் உனக்கு பரிபூர்ணத்தை கொடுக்கிறேன். நீ திரும்பி வந்து என் சமூகத்துல நான் என்ன செய்யணும்னு நீ கேளு, அதை நான் உனக்கு திருப்பி தருகிறேன். சின்ன காரியமா இருக்கட்டும், பெரிய காரியமா இருக்கட்டும், உங்க குடும்பத்துல இன்னும் சரியான ஒரு நிலவரமான ஒரு செயல்பாடு இல்லையா, தயவு செய்து எல்லாரும் கேளுங்க, தேவ சமூகத்துக்கு வந்து நில்லுங்க. தேவன் சகலத்தையும் திருப்பி கொடுக்க போகிறார். சின்ன விஷயத்தை கூட அவர் நமக்காக விட்டு வைக்கிற தேவன் அல்ல. உனக்காக வர வேண்டிய நன்மைகள் எங்கேயாவது மாறி இருக்கா, கவலைப்படாத. தேவன் பக்கம் மறுபடியும் திரும்பி வாங்க. இது வரைக்கும் ஜெபம் கீழே இருந்தது, மற்றதெல்லாம் மேலே இருந்தது. ஆனா இனி ஒவ்வொரு நாளும் ஜெபம் மேலோங்கட்டும். நம்முடைய கோபங்கள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய பெருமைகள், நமக்கு வேண்டாத வைராக்கியம், வேண்டாத பழி வாங்குற, வேணான குறை சொல்கிற எல்லாம் இனி டவுன் ஆகணும். ஜெபம் மேல ஆகும் என்று சொன்னா கர்த்தர் சகலத்தை திருப்பி கொள்ளும்படியாக உங்களுக்கான காரியத்தை செய்ய போகிறார். நீங்கள் தேவன் பக்கம் வந்துட்டீங்கன்னா சின்னதை கூட கர்த்தர் விட மாட்டார். அல்லேலூயா. எரேமியா 30:17 பார்த்து வாசிங்கன்னு சொன்னா, அவன் பலனெல்லாம் இழந்து நின்று கொண்டிருக்கிறான் எசேக்கியா ராஜா. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, அந்த வசனத்தை போடுங்க பார்க்கல. எரேமியா 30:17, உனக்கு நான் ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். அல்லேலூயா. உனக்கு என்னத்தை வர பண்ணுவேன்? ஆரோக்கியத்தை. அந்த வசனம் சொல்கிறது 16-17 போடுங்க பாருங்க. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு பேரிட்டபடியா நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? ஆரோக்கிய வரம் பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் ஆண்டவர் சொல்றாரு. எசேக்கியாளுடைய வாழ்க்கையில நீங்க அப்படியே கவனிக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிறைய இடங்களில் பலனை இழந்த சூழ்நிலையில கர்த்தர் மறுபடியும் பலத்தை கொடுத்த தேவனா இருக்கிறா. இந்த வருடத்தில் நீங்க எத்தனை பலனை இழந்திருந்தாலும் சரி, இந்த வருடத்தின் நிறைவுக்குள் போவதற்குள்ள கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண பலத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். பரிபூர்ண பலத்தை கொடுத்து உங்களை மறுபடியும் எழும்பி மான்கால்களை கொடுத்து மறுபடியும் கர்த்தர் உங்களை எழும்பி பிரகாசிக்க செய்ய போகிறார். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நீ பலவீனமா இருக்கிறாயா? அவளப்படாத, தேவன் பக்கம் வா. உன்னுடைய வேண்டாத காரியங்கள் எல்லாத்தையும் விட்டு உன்னுடைய வேண்டாத காரியம் எல்லாத்தையும் விட்டு தேவன் பக்கம் வந்து நான் உமக்காக நிக்கிறேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஆரோக்கியத்தை கர்த்தர் வர பண்ண போகிறார். உங்க காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
நீ காயப்பட்டிருக்கிற இந்த வருஷத்துல உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணி காயத்தை கட்டுவார். ஏன்னா நான் திசை மாறி போகும்போது எனக்கு பலவீனம் வருகிறது, சில போராட்டங்கள் என் வாழ்க்கையில வெளிப்படுகிறது, சில சூழ்நிலை. ஆனால் மறுபடியும் தேவன் பக்கம் வரும்போது என்னை அவர் ஆரோக்கியத்தினால பரிபூர்ணம் பண்ண போகிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம் யோபு 42:10 வாசிக்கும் போது இழந்தவைகள் எல்லாவற்றையும் யோபுக்கு இரட்டத்தனியானதை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன பயம், கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். ஒரு சின்ன பயம் யோபுடைய வாழ்க்கையில பெரிய ஆபத்துகளை கொண்டு வந்தது. ஆனாலும் கர்த்தர் மறுபடி யோபுவை நினைவு கூர்ந்து அவனுக்காக என்ன செய்தார் என்று சொன்னா மறுபடி இரட்டத்தனியான நன்மைகளை கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. இதுல ஒரு முக்கியமான ஒரு காரியம், யோபு செய்த ஒரு முக்கியமான ஒரு வேலை என்னன்னா தனக்காக தன் குடும்பத்துக்காக ஜெபித்தான் யோபு. அல்லேலூயா. அடுத்தது நீங்க அங்க வசனங்களை எங்கேயும் நீங்க வாசிக்க முடியாது. அவன் முதலாவது தன் பிள்ளைக்கு பலி செலுத்துகிறான், தன் குடும்பத்துக்கு தான் பலி செலுத்தினான். யோபு வேற யாருக்கும் பலி செலுத்தினான்னு எங்க எழுதப்படல. ஆனா பாடுகளுக்கு அப்புறம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா யோபுவை குறித்து சொல்லும் போது யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தார். அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, நம்ம பிரச்சனை நம்ம காரியனே இந்த வருஷம் ஓடிட்டோம். மீதம் இருக்கிற நாட்களாவது நம்ம என்ன செய்யணும்னா பிறருக்காக நம்ம செபிக்கும் போது உங்க வாழ்க்கையில இருக்கிற நஷ்டங்கள், கஷ்டங்கள், தோல்விகள், அவமானங்கள், நிந்தைகள், எல்லா ஏமாற்றங்களும் மாற்றப்பட்டு உங்களுக்காய் வைக்கப்பட்ட என்னென்னதுல நஷ்டப்பட்டீங்களோ எல்லாத்தையும் கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினா. நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்த மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது சங்கீதம் 51:12 அப்படியே வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 51:12 இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து சொல்லுங்க. என்ன ஆவி வேணுமா சொல்லுங்க. திசை மாற்றப்பட்டவர்களுக்கு என்ன இருக்காதுன்னா தாவீது திசை மாற்றப்பட்டு பாவம் செய்த போது அவன் அழுது ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை நீங்க பாக்குறீங்க. அவன் திசை மாற்றப்பட்டான். பவுல் சில காரியங்களை, சத்துரு சில காரியங்களை காட்டி என்ன செய்தான் என்று சொன்னா அவனை திசை மாற்றி விட்டான். அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, யுத்தம் பண்ண வேண்டிய இடத்துக்கு போக வேண்டிய தாவீது மேல உப்பரையில் உலகி கொண்டிருக்கும் போது தவறான ஒரு காரியத்தை பார்த்து தவறான ஒரு செயலுக்குள்ள போய் தன்னுடைய ஆசீர்வாதங்களை இழந்து நிற்கிறான். அப்ப அவன் அழுது ஜெபிக்கிற ஒரு ஜெபம் தான் உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து. இந்த இடத்துல அநேக பார்க்க வேண்டியதை பார்க்கறதுக்கு பதிலா பார்க்க வேண்டாதவைகளை பார்த்து தேவையில்லாத சிந்தனைக்குள்ள போன யாரா இருந்தாலும் சரி கர்த்தர் சொல்றாரு உனக்கு மறுபடி இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தர கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். உனக்கு இரட்சணியத்தை நீ எனக்கு தெரியாது. நீங்க உலகத்தை பார்த்தீங்களா, உலக காரியங்களை நோக்கி உங்க கண்கள் பறந்து போனதா எனக்கு தெரியாது. ஆனாலும் சொல்றாரு நீ தாவீதை போல பார்க்க வேண்டாததை பார்த்து தேவையில்லாத காரியத்துக்குள்ள நீ சிக்கப்பட்டிருப்பாய்னா ஆண்டவர் சொல்ல நீ திரும்பி வா. பிசாசு சில நேரங்களில் அவன் திருடன், அவன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிற அவன் உனக்கு விலையேற பெற்ற ஒரு செயலை கர்த்தர் வைத்திருக்கும் போது வேண்டாத செயலுக்குள்ள நீ போய் விழுந்து கொண்டு இன்னும் தடுமாறி நின்று கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் திட்டமா சொல்றாரு நீ தேவன் பக்கம் வந்து கண்ணீரோடு நின்று ஆண்டவரே உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்கப்பா, உற்சாகமான ஆவி என்று தாங்கும்படி செய்யணும் சொல்வீங்கன்னு சொன்னா இனி உன் ஜெப வாழ்க்கை மாறும், உன்னுடைய ஜெப வாழ்க்கை மாறும், உன் வேத வாசிப்புகள் மாறும், உன் ஆவிக்குரிய வாழ்க்கை மாறும். இது வரைக்கும் இல்லாத ஒரு பெரிய மகிழ்ச்சியினால, ஒரு பெரிய உற்சாகத்தினால கர்த்தர் அநேகரை நிறைத்து கர்த்தர் நடத்த வல்லவராய் இருக்கிற நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாமே திசை மாறின கூட்டம், எல்லாமே திசை மாறிடுச்சு. காரணம் அவன் சில காரியங்கள், வேண்டாத காரியங்களை போட்டது நிமித்தம் எனக்கு இருக்கிற பொக்கிஷத்தை நான் மறந்து ஒன்றுக்கும் ஆகாத சில நூறுகளை பார்த்து நான் அதை எடுக்க குமியும் போது எனக்குரிய பொக்கிஷத்தை அவன் தூக்கி கொண்டு போய் விடுகிறான். அன்று சொல்ற இந்த வருடத்து இந்த நிறைவான நாட்களில நீ திரும்பி வா, உனக்கு நான் ஒரு பரிபூர்ணத்தை கொண்டு வர போறேன். அவனுக்கு ஒரு பரிபூர்ணத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். தேவனுக்கு இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றான் நீ தடுமாறி வாழ்ந்தது போதும், நீ தத்தளித்து வாழ்ந்தது போதும், உனக்கான ஒரு நிறைவை நான் கொடுக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க பார்க்கலாம். மறுபடியும் அந்த வசனத்துக்கு நேரான திரும்ப வந்து சில காரியங்களை சொல்லி கர்த்தருடைய நாமத்தை வேகமாய் மகிமைப்படுத்தி முடிக்க விரும்புகிறேன். யோவான் 10:10 அங்க தெளிவா போட்டிருக்குது. பிசாசுடைய வேலை என்னதுங்க? சொல்லுங்க, என்ன வேலை? இந்த வசனத்தை தயவு செய்து வாக்குத்தத்தத்தை நீங்க நிறைய நேரம் மறந்து இருக்கிறீங்க. ஆனா இந்த வசனத்தை நல்ல, இந்த திருடனுடைய வேலை 24 மணி நேரம் உங்களை திசை திருப்புவதுதான் அவன் வேலை. தூக்கத்துல கூட உங்களை திசை மாறிடக்கூடாது. நம்ம நடந்து போகும்போது கூட திசை மாறிடக்கூடாது. நான் எழும்போது நடக்கும்போது தாவீது சொல்றான், நான் எழுந்தாலும் நடந்தாலும் என்னை சுற்றி சூழ்ந்து இருக்கிறீங்கப்பா. ஏன்னா அந்த திருடன் உள்ள வரக்கூடாதுன்னா நான் தேவனுக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அந்த திருட என்னை வஞ்சிக்க கூடாது, என்னை திசை மாற்றக்கூடாது. நான் ரொம்ப தெளிவா இருக்கணும். அனுதினமும் நான் செய்ய வேண்டியதை செய்யணும். அல்லேலூயா. சொல்லுங்க, திசை மாறினது போதும், நாம் தேவன் பக்கம் திரும்புவோம். நாம் தேவன் பக்கம் திரும்புவோம். அவர் சொல்றாரு, அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வேறொன்றுக்கு வரான். நானும், ஆண்டவர் சொல்றாரு, நானும் இந்த வருடத்தின் இந்த நிறைவான நாட்கள் ஆண்டவர் சொல்றாரு, நானும் அவைகளுக்கு ஜீவனை உண்டாயிருக்கவும். அல்லேலூயா. ஜீவனை கர்த்தர் உண்டாக்க வல்லவராய் இருக்கிறார். ஜீவனை கர்த்தர் பரிபூர்ணமாய் நமக்கு உண்டாக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். கர்த்தர் நம்மோடு இணைந்து நமக்குரிய காரியங்களை செயல்படுத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அடுத்தது நம்ம தாவீதை பார்த்தோம். தாவீது தேவையில்லாத ஒரு செயல்பாட்டுக்கு போனதுனால அவன் குடும்பங்கள் கொள்ளையாடி கொண்டு போனது. ஆனாலும் கர்த்தர் அதை மறுபடி திருப்பி கொடுத்தார். அடுத்தது நம்ம பார்த்தோம், உனக்கு ஆரோக்கியத்தை நான் வர பண்ணுவேன், உனக்கு காயங்களை நான் கட்டுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். சில தேவையில்லாத காரியங்களை செய்தது நிமித்தம் சில போராட்டம், சில பலவீனம், சில குழப்பம், கர்த்தர் சொல்ற நீ திரும்பி வருவாய் என்று சொன்னா உனக்கு ஆரோக்கியத்தை நான் வர பண்ணுவேன். யோபுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம், ஒரு பயத்தின் நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையில வந்த போராட்டம், சோதனைகள் அதிகம். தன் குடும்பத்துக்காக மாத்திரம் பழிட்டு கொண்டிருந்த யோபுவை பிறருக்காக ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. அது நிமித்தம் என்ன நடந்தது என்று சொன்னா இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். தாவீது யுத்தம் பண்ண வேண்டிய தாவீது மேல் அரண்மனையில மேல உப்பரையில் உலாவி கொண்டிருக்கும் பொழுது அங்கே அங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தாவீது சில தவறான காரியத்துக்கு திசை திருப்பப்பட்டார். ராஜ்யபாரத்தை விட்டு இறங்கி தேவ சமூகத்துல விழுந்து போராடினா அவனுக்கு கர்த்தர் சொல்ற, அவன் சொல்லி ஜெபிக்கிறான், ரட்சணியத்தின் சந்தோஷத்தை கர்த்தர் அவனுக்கு திரும்பவும் தந்து மறுபடியும் ஒரு உற்சாகத்தின் ஆவியை கர்த்தர் கொடுத்தார். இந்த 4 காரியங்கள் உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிறைவாய் கொடுக்க கர்த்தர் இந்த நாள்ல நம்மளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் கண்களையும் மூடலாமா? எல்லாரும் கண்களையும் மூடி தேவ சமூகத்துல, எஸ் டாடி, கொஞ்சம் உங்களை பாருங்க. வேண்டாம், பக்குவாதங்களை மேலோங்க விடாதீங்க, வீணான சண்டைகளை மேலோங்க விடாதீங்க, வீணான காரியம் வேணாம். சகோதரனே, சகோதரி, உனக்கு வேணாம். எல்லாத்தையும் தூக்கி போட்டு தேவ சமூகத்துல எங்களை அர்ப்பணிக்கிறப்பான்னு சொல்லுங்க. நாங்கள் உமக்காக பிறந்தவர்னு சொல்லுங்க. இங்க திருச்சபைக்குள்ள உள்ள இருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, நீங்க தேவனுக்காய் பிறந்தவர்கள். உங்களுக்கு வயசாகி இருக்கலாம், வயசு எவ்வளவா இருந்தாலும் நீங்க தேவனுக்காக பிறந்தவர்கள் தான். நீங்க பயப்படாதீங்க, உங்களை கொண்டு கர்த்தர் செய்வேன்னு சொன்னதை செய்வா. சில வயசானவங்களை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள நிறைய பாரம் இருக்குது, அதை எப்படி செயல்படுத்துவதுன்னு தெரியல. கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் கர்த்தர் செயல்படுத்த வைக்க போகிறா. கர்த்தர் எல்லாத்தையும் செயல்படுத்த வைக்க போகிறா. உங்களை திரும்பவும் கர்த்தர் கட்டி சீர்படுத்தி எல்லா விதத்திலும் உங்களை பரிபூர்ணப்பட வைக்க போகிறா. எஸ் டாடி, உங்க குடும்பங்கள் நிமித்த திசை மாறி இருக்கலாம். சில வேண்டாத பலவீனத்தை நிமித்த திசை மாறி இருக்கலாம். பயப்படாதீங்க, மறுபடியும் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து உங்க காயங்களை கட்டி கர்த்தருக்காக நீங்க மறுபடியும் எழும்ப போறீங்க. எழும்ப போறீங்க. நீங்க எதை இழந்திருந்தாலும் மறுபடியும் கர்த்தர் அதை இரட்டத்திலேயே கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எஸ் டாடி, எல்லாத்தையும் திருப்பி கொள்ள போறீங்க. அப்படியே எழும்பி நிக்கலாமா? எல்லாரும் தேவ சமூகத்துல எழும்பி நிக்கலாமா? எல்லாரும் தேவ சமூகத்துல எழும்பி நிக்கலாம். எல்லாம் உங்களை நீங்க அர்ப்பணித்தால் போதும். ரீபா ஹதனமாஷே ரீபா ராக்கல மாதனமே ரியந்தர பராக்கல் பதூனமாஷே அல்பஹாதனமே ஷபோ லகதனமாஷே ரியந்தர பராக்கல் பதூனமாஷல் கதியானமே. எல்லாரும் 2 கைகளை உயர்த்துங்க. வார்த்தை கேட்டு நீங்க ஒப்பு கொடுப்பதற்கு கட்டாயப்படுத்த முடியாது. நீங்க தான் அர்ப்பணிக்கணும். எங்கே திசை மாறி நின்று கொண்டிருக்கிறீங்க, கொஞ்சம் உங்களை அப்படியே கவனித்து தேவ சமூகத்துல சொல்லுங்க, எங்களை முழுவதும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. சொல்லுங்க, நீங்க தான் பேசணும். ஓ ராக்கா மஷி அல்காசி அந்தர பராதனா. எஸ் டாடி. தேவனுக்காக பயன்பட வேண்டிய பாத்திரங்கள் நீங்க.
திசை மாறக்கூடாது. எஸ் டாடி. திருடவன் திருடவும் கொல்லவும் அழிக்கிறான் அன்றி வேற ஒன்றுக்கு வரமாட்டான். உங்களை அநேகரை திசை மாற்றி அநேகருடைய காரியத்தை அவன் திருடி கொண்டு போயிருக்கிறான். தாவீதுக்குரியதை கொள்ளையடித்து திருடி கொண்டு போனா கத்தர் விடல. சகலத்தையும் சிறிதாயின்னு பெரிதாயின் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தாரு. நீங்க எல்லாம் தேவ சமத்துக்கு வந்தீங்கன்னா மறுபடியும் எல்லாமே உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும். எல்லா தேவ சமூகத்துல அப்படியே ஒப்பு கொடுக்க பார்க்கலாம். எல்லா தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். வேண்டாம் உங்களை மேலோங்க விடாதீங்க. ஏவனை மேலோங்க விடுங்க. ஜெபத்தை மேலோங்க விடுங்க. விசுவாசம் மேலோங்கட்டும். தேவனுக்குரிய வைராக்கியம் மேலோங்கட்டும். பரிசுத்த மேலோங்கட்டும். வார்த்தைகள் மேலோங்கட்டும். வேறு காரியங்களை மேலோங்க விடாதீங்க. என் ஆசை மேலோங்குச்சுன்னா அது அழிவு. நான் பாதை மாறி போயிருவேன். சிலருக்கு மாம்சத்துக்குரிய ஆசைகளை உள்ள போட்டு அவங்களை திசை மாற்றி வைத்திருக்கிறான். ஆனா இன்னைக்கு சொல்லுங்க, என் ஆசை இல்லப்பா, உங்க ஆசை தான்ப்பா, உங்க விருப்பம் தான்ப்பான்னு சொல்லுங்க. சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். சகலத்தை நீ திருப்பிக் கொள்வாய். சகலத்தை நீங்க திருப்பிக் கொள்ள போறீங்க. எஸ் டாடி. திருடன் திருடிட்டு போயிருக்கலாம். ஆனா அங்கிருந்து என் கத்தர் அதை இரட்டத்திரியாய் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதை இரட்டத்திரியாய் கொடுக்க கத்தர் வல்லவராய் இருக்கு. அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. எங்களை அர்ப்பணிக்க நீங்க இந்த இடத்துல அர்ப்பணிச்சு பாரு. எஸ் டாடி. இந்த வருடம் முடிய போகுது. எஸ் டாடி. ஆனாலும் கத்தர் உங்களுக்கு சொல்றாரு, புதிய தொடக்கங்களை கத்தர் கொடுக்க போகிறார். புதிய தொடக்கங்களை கத்தர் கொடுத்து உன் பலவீனத்துல மாற்றம். எஸ் டாடி. உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவா. மறுபடி நீ எழும்பி பிரகாசிக்க போகிறா. மறுபடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறா. கர்த்தருடைய மகிமையான காரியத்தை செய்ய உனக்கு கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறா. கசப்பு வெறுப்பை தூக்கி போடுங்க. நற்காரியம் வரும்போது விட்டு கொடுங்க. கர்த்தருங்க நின்று பேசுறாரு அப்படின்னா தயவு செய்து விட்டு கொடுங்க. விட்டு கொடுத்து அர்ப்பணிச்சிட்டீங்கன்னா போதும், உங்களை கர்த்தர் நேர்வழியாய் நடத்த ஆரம்பிச்சிருவாரு. அவர் பரிபூர்ணத்தை உண்டாக்குற தெய்வம். யார் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்களோ எல்லாருடைய வாழ்க்கையில் அந்த பரிபூர்ணம் இறங்கி வருவதற்காக நன்றி அப்பா. பரிபூர்ணத்தை உண்டாக்குற தெய்வம் பரிபூர்ணத்தை எல்லாருடைய வாழ்க்கையில நிறைவாய் கொடுப்பதற்காக நன்றி அப்பா. நன்றி. இதுவரை காணாதவைகள் இழந்தவைகள் எல்லாத்தையும் அப்பா ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்து உற்சாகத்தின் ஆவியினால ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக ராஜா. ஒவ்வொருவரையும் நிரப்பி நடத்துவீராக. நல்ல கைகளை தட்டி அந்த அபிஷேகத்தோடு அந்த உற்சாகத்தின் ஆவியோடு அந்த ரட்சணியத்தின் சந்தோஷத்தோடு ஓ ராபா காதா ராபா திரும்பி பார்க்காதீங்க. தேவனை நோக்கி ஓடி வாங்க. கர்த்தர் நிறைவாய் நடத்துவார். எங்கள் அன்பின் தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. நல்ல ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருவரோடு இடைப்பட்டிருக்கிறீங்க, பேசி இருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே திருடவும் கொல்லவும் அழிக்கிறவன் வேற ஒன்றுக்கு வரான். ஆனா நீங்க ஜீவனை கொடுத்து பரிபூர்ணத்தை உண்டாக்குற தெய்வம் இறங்கி வந்திருப்பதற்காய் நன்றி அப்பா. திசை மாற்றப்பட்ட அநேகருடைய வாழ்க்கையில இன்னைக்கு கர்த்தருடைய செயல்பாடு இறங்கி வந்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வேண்டாதவைகளை விட்டு வேண்டிய தெய்வத்தை பிடித்து வேண்டியதை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் இருக்க போறதுக்காக நன்றி. மகிமை வெளிப்பட்டு வருகிற ஆண்டவர் எல்லா சுவிசேஷ ஊழியங்க எல்லா ஆராதனைகள் எல்லாத்தையும் கருத்தில் ஒப்பு எல்லா ஜெப நாட்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவனை தேடி ஓடி வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகலமாலையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோ பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவினுடைய அந்யோன்யமும் சமாதானமும் சந்தோஷமோ வந்திருக்கிற அனைவரோடு மீண்டும் சதா காலங்கள் இருப்பதாக. ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லா விதத்திலும் ஆசீர்வதிப்பாராக. கூடி நின்று